சாண்டோரினி என்ற இடத்தின் 2ஆம் பாகம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் அந்த சாண்டோரினி என்ற இடத்துக்குள்ளே போகும்போது நிறைய கடைகள் இருந்துச்சு. அந்த கடைகளில் உள்ள காட்சி பொருட்களைத்தான் இதில் நான் படங்களாக எடுத்துள்ளேன். அந்த படங்களை அவங்க கீறிக்கு விற்பனைக்கு வைக்கின்றார்கள். இதனால் அவ்வளவு அழகான ஒரு காட்சி. நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்ட் 1. அவங்க கேட்டிருக்கிறாங்க இது ஏஐயாண்டு. ஏஐ இல்லை, இது அந்த இடம் அப்படித்தான் இருக்குது பார்ப்பதற்கு. அது உண்மையிலேயே நானே வியந்து பார்த்த இடம்தான். அதே மாதிரி மரப்பலகைகளில் ஆண்டவர் இயேசுனுடைய உருவச் சிலைகளை அதில் செதுக்கி நல்ல வடிவாக காட்சிப்படுத்தியிருக்கார்கள். நிறைய விலை, ஒரு பொருளே 60 பவுண்ட்ஸ் 70 பவுண்ட்ஸ் தான் வரும். அப்படியான ஒரு பொருள் தான். உண்மையிலேயே பார்க்க அழகாக இருந்தபடியால் நான் அதை பதிவாக எடுத்துள்ளேன். இந்த இடம் நான் இந்த அறையில் இருந்து, அதாவது விழா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு இடத்துல இருந்து எடுத்த காட்சி தான் இந்த காட்சி. எவ்வாறு அதனுடைய சுற்றுப்புறம் எவ்வாறு இருக்கின்றது, படிகள் எப்படி இருக்கின்றது, அந்த கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்கின்றது, நான் உண்மையிலேயே வியந்து பார்த்த ஒரு இடமாக இருக்கின்றது. நான் போன இடங்களில் மிகவும் பிடித்த ஒரு இடம். உண்மையிலேயே ஒரு அழகான இடம். நான் இதை திருப்ப சொல்வதற்கு காரணம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த இடத்தை போய் பார்த்தது. அதே மாதிரி பார்க்கின்ற உங்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் என்றால் இது ஏஐ இல்லை, உண்மையான காட்சி தான். உண்மையாகவே அது அழகான ஒரு இடம்தான். போய் பார்த்தவர்களுக்கு அதனுடைய உண்மை தன்மை விளங்கும். படிகள் எல்லாம் நல்ல உயரமான படிகள். அதில் ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு ஹொட்பாத் இருக்குது. அதாவது நீந்துவதற்குரிய குளிப்பதண்டு வராது, நீந்துவதற்குரிய ஒரு ஹொட்பாத் இருக்கும். அது எப்போவுமே சூடாகத்தான் இருக்கும், குளிராக இருக்காது. நல்ல ஒரு அழகான இடம். அதே மாதிரி ப்ளூ டோம் என்று சொல்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் நின்று எடுத்திருக்கேன். அதாவது 3 4 பில்டிங் தான், அதில் கட்டிடங்கள் தான் நீலம் மாதிரி ஒரு தொப்பி போட்ட மாதிரி இருக்கின்றது. மிச்சம் எல்லாமே வெள்ளையாகத்தான் இருக்கின்றன. ஸோ அதுக்கு அருகில் சென்ற போது எடுத்த வீடியோக்கள் தான். இதுக்கும் ஒரு இடம்தான். ஏனென்றால் அந்த இடங்களில் நாங்கள் நடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு இடங்களையும் நான் மேலே போகும்போது ஏறி ஒவ்வொரு வியூவையும் நான், அதாவது ஒவ்வொரு காட்சிகளையும் நான் எடுத்துக்கொண்டு சென்றேன். அதனால் இருக்கிற இது தான் இது. பாருங்கள் எவ்வளவு அழகான இடமாக உள்ளதென்று. ஒரு குப்பை போடக்கூட ஒரு இடம் இருக்காது, அவ்வளோத்துக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு தருமையும் அந்த இடத்துல குப்பை போட மாட்டேன். பார்க்க நானே ஒரு சாப்பிட்ட ஒரு பேப்பரை கூட எறிகிறதுக்கு எங்கடான்னு திரிஞ்சு பேக்கில் வச்சுட்டு கடைசியாக கொண்டு வந்து விழாவில் தான் போட்டது. ஏன்னா அவ்வளோத்துக்கு இடமே இருக்கையில். ரெஸ்டாரண்ட் வழியே இருக்கும், பட் ஆனால் ரோட்டு வழியாக ஒன்லைனும் காண கிடைக்கல. அவ்வளோத்துக்கு அந்த இடத்த அவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். மிக அழகான ஒரு இடமாக. அங்கே எனக்கு பக்கத்தில் நின்று நிறைய பேர் அந்த இடங்களை படம் எடுத்துகின்றதை நீங்கள் காணலாம். இது என்னுடைய அறையில் இருக்கின்ற, நான் ஒரு வெளியில் போக போதும் இன்னொரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த மிஸ் பண்ணுறனே என்று நினைக்கும்போது சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோமே என்று சொல்லி எடுத்தது தான் இது. ஓயா என்ற இடத்துல ஃபைரா என்ற இடத்துக்கு செல்லும் போது எடுத்த காட்சிகள் தான் இது. ஃபைராவும் மிக அழகான ஒரு இடம் தான். ஒரே இடத்துல தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணினா பஸ்ஸில் தான் போனாங்க. நிறைய காசு இல்லை, €2.20 தான், €2.20. ஸோ அந்த ஒரு காசு தான் இதுக்கு நாங்கள் செலவழித்தோம். நிறைய காசு இல்லை ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் கேப் இருக்குது பாருங்கள். தொடர்ச்சியான கட்டிடங்கள் என்பது குறைவாக இருக்கின்றன. ஒவ்வொரு வீடுகளும் ஒரு தனிப்பட்ட பெரிய இடங்களில் தான் இந்த வீடுகள் இருக்கின்றன. அழகாக இருக்குது. ஒவ்வொரு வீடுக்கும் தனிப்பட்ட விழான்னு சொல்லலாம், ஆனால் பெரிய விழாவாக தான் இருக்கின்றது. நல்லா இருக்குது பார்க்க. என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அழகான ஒரு காட்சி தான். வெயில் நேரங்களில் கூட வெயில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் மே மாதம் போனபடியாக நிச்சயமாக அது ஒரு அளவு கூடின அளவு 20°C தான் இருந்திருக்கு. மிகவும் பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் கட்டப்பட்ட விதங்களை தான் நான் வியந்து பார்த்த விதம். மேலே ஒரு ஃப்ளைட் ஒன்று பயந்து போதும், இல்லை பக்கத்தில் தான் ஃப்ளைட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு கிட்டவாக தான் அந்த இடங்களை எடுத்துள்ளேன். அங்கே 15,000 மக்கள் மட்டுமே இருப்பதால் எனக்கு அது ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அவைகளுக்குரிய சாப்பாடு, வைத்தியசாலை வசதி, பள்ளிக்கூட வசதி எல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து கொண்டு வந்தேன். உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஒரு சின்ன சிட்டி இருந்தால் அதில் தான் கொஞ்சம் நெருக்கமான ஒரு வீடுகளாக இருக்கின்றன. மிச்சம் எல்லாமே தூரத்தான் இருக்கின்றன. வீடுகள் கூட கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற சில வீடுகளை கூட நான் வீடியோ எடுத்துகிறேன். என்றால் எவ்வாறு அது ஒரு வித்தியாசமானதாக இருந்துச்சு எனக்கு ஒரு அனுபவம். கிட்டத்தட்ட இந்த
சம்பந்தமாக எனக்கு இருந்த மாதிரி கிடந்துச்சு. ஏன்னா எல்லாமே அயல் நாடுகள் தானே, ஒவ்வொன்றுண்ட கலாச்சாரத்தை பின்பற்றித்தான் ஒவ்வொரு நாடுகளும் இருக்கின்றன. இது ஓயா என்ற இடத்துல இருந்து எடுத்த காட்சி தான் இது. ஓயா இப்படித்தான் இருக்கும், நல்ல வடிவான இடம், எல்லாமே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், கூடுதலான ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, விலாஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த இடங்களில் ஹோட்டல்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் மலிவான ஒரு இடம். அந்த ஓயாவில் இருக்கிற கடற்கரைக்கு முன்னால் ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு, அதாவது கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்குள்ளே நிறைய பேர் போய் ப்ரே பண்ணாங்க. எனக்காகவே அது திறக்கப்பட்ட மாதிரி கிடந்துச்சு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளுக்கு போய் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் பண்ணி, அந்த இடங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. இன்னொரு நாளைக்கு அதை தேடி போகிற சந்தர்ப்பம் வரைக்கும் இதுதான் நான் போன இடம், 10 வருஷத்துக்கு முதல் போன இடம் என்று சொல்லி கூட நான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த ஆண்டவற்றிய இடத்துல நின்று நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இப்படி வருவேன் எதிர்பார்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த என்னுடைய ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேணும். அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். அதற்கு வெளியில் வரும்போது உள்ள பகுதி தான் இந்த பகுதிகள் நான் இனி காட்ட போகிற அந்த பகுதிகள் அதாவது வெளியில் பார்த்தா இப்படித்தான் இருக்கும். சர்ச்சுக்கு வெளியில் வந்தனால் அதுக்கு வெளியில் உள்ள பகுதிகள்லாம் இதுகள். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ப்ளூ அண்ட் ஒயிட் என்ற கலர் தான் அதில் இருக்கும். கூடுதலாக வேற ஒரு கலர்ஸை நாங்கள் காண கிடைக்கல. அதுகள் மரப்பலகையில் செய்ததுகள் மட்டும் வித்தியாசமாக இருக்கின்றன. அவ்வளவு வெயில், அந்த வெயில் 20 செல்சியஸாக இருந்தாலும் கூடுதலான வெக்கையாக நான் உணர்ந்தேன். ஏனென்றால் அது மரங்கள் ஒன்றும் இல்லை அந்த இடங்களில். அது மரங்கள் சரியான குறைவென்று தான் சொல்லலாம். பாருங்கள், ஒரு சில மரங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும், எல்லா இடமும் அதை காண கிடையாது. இது ஓயாண்ட இடத்துல இருந்து நான் திரும்பி வந்தபோது என்னுடைய ரூமுக்கு செல்லும்போது பார்த்த இடங்கள் தான் இது வடிவாக இருக்கின்றன. பாருங்கள், இலங்கையில் இருக்கின்ற கூடுதலான மரங்களை நான் இந்த நாட்டில் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது போகன்வில்லா என்று சொல்லப்படுகின்ற கடதாசி பூ மரம் என்றது அந்த நாட்டுடைய மிகப்பெரிய சின்னமாக இருக்குது. அது சின்னமோ என்னவோ தெரியல, அதுதான் எல்லா இடமும் அவங்க அதை பிளாஸ்டிக்கில் கூட வச்சிருக்கின்றார்கள். அழகாக அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லா இடமும். அந்த கடதாசி பூவிலையும் பிங்க் கலர் கடதாசி பூ, அதாவது பேர்பிள்னு சொல்லலாம், நல்ல வடிவாக இருக்குது எல்லா இடமும். அந்த கடதாசி பூ மரத்தை தான் அங்கிட்ட காட்சிப்படுத்தி வச்சிருந்தார்கள். இது நான் ஒரு வழியாக செல்லும்போது எடுத்த காட்சி, அதாவது அந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது எடுத்த காட்சிகள். ஒவ்வொரு காட்சிகளையும் நான் பதிவிட்டு கொண்டு தான் சென்றேன். ஏனென்றால் எனக்கு அந்த இடத்துக்கு திரும்பி வரவேனோ இல்லையோ எனக்கு தெரியலை. ஆனாலும் அந்த காட்சிகளை எனக்கு எடுக்க வேணும் என்ற ஒரு ஆசை. ஏன்னா மனசில் பார்த்தா அப்படியே போயிடும். அதுக்கு நினைச்சு பார்க்க கூட எங்களுக்கு இப்போ நேரம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் காட்சிப்படுத்தி இருக்கும்போது அதை எடுத்து பார்க்கும்போது அந்த உணர்வுகள் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு நான் அந்த இடத்துக்கு செல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஃபேமஸ் ஹோட்டல். அந்த ஹோட்டல் எடுத்தேன் நான் சும்மா எடுக்க சின்ன ஒரு இதாக கிளிப்பாக எடுத்துகிட்டு விட்டேன். நான் இறங்கி போகும்போது மேலே வந்துட்டேன். இறங்கி கீழே போகும்போது எடுத்த சில பகுதிகள் இந்த வீடியோக்கள். எப்போவுமே அந்த மலையில் நடக்கும்போது ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு தடவை கீழே சறுக்கி விழுவோம் அப்படி இப்படி ஒரு எண்ணமுமே இருக்காது, நார்மலாகவே இருக்கும். ஆனால் எங்களுடைய பாடி ஃபீல் பண்ணும் ஹெவியாக இருக்கும். ஏன்னா உயரமாக போகும்போது எங்களுடைய பாடி கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணும். இறங்கி வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்போம். ஸோ அந்த ஒரு தன்மையை மட்டும்தான் நான் இங்கே உணரக்கூடியதாக இருந்துச்சு. மற்றபடி மிகவும் பாரதூரமான விஷயமா நான் அதை எடுக்கலை. ஏனெண்டா ஓயாண்ட இடத்துல தான் மிக கஷ்டப்பட்டேன். எல்லாமே பயங்கர உயரமாக இருந்துச்சு. ஆனால் 500 இடம் அப்படி இருக்கவில்லை. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு எனக்கு பிடித்த ஒரு போன இடங்கள்லேயே முதலாவதாக பிடித்த இடம் சுவிட்சர்லாந்து, ரெண்டாவதாக பிடித்த இடம் சென்டோரினி. ஸோ மிகவும் பிடித்த ஒரு இடம். இது கடைகள் அது செய்யும்போது கடைகள் ஊக்குவித்து கொண்டிருந்தார்கள். அப்படி சொன்னார் ஞாபகத்தை
Are you going there, Rosh? Yes, dead rats. Sorry. அதை சும்மா ஒரு ஞாபகத்தை காட்சிக்காக பதிவிட்டுள்ளேன். ஒரே வகையான கட்டமைப்பு தான் எல்லா இடமும் இருக்கின்றன. ஏனென்றால் அது வெள்ளையாக இருப்பதனால் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே மாதிரி இடங்கள் இல்லை. நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய்த்தான் நான் அந்த படத்தை எடுத்துள்ளேன். ப்ளூ டோம் என்ற இடம் தெரிகிற மாதிரி தான் எடுத்துள்ளேன். மற்றது சரியான வெயில் என்றபடியாக தொப்பி தான் கட்டாயம் போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்த வேண்டாம். பார்ப்பதற்கு கண் கூசுகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெயில் வெள்ளை இடத்துல பட்டு தெரிக்கும் போது எங்களுக்கு ஒரு வெளிச்சம் இன்னும் கண்ணுக்கு கூடுதலான ஒரு பிரகாசம் தெரியவாத நான் கண்ணாடி போடும்போது அந்த இடத்தை வடிவாக கண் பார்வைக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. எல்லாட்டிக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கட்டாயம் அது போட வேண்டிய ஒரு நிலைமை. கூடுதலாக எல்லாரும் அதை போட்டிருக்கிறாங்க கண்ணுக்கு நல்ல மண்டு. ஏன்னா அந்த வெதர் அப்படித்தான் இருக்குது அப்படியான இடங்களில். கூடுதலாக பாருங்கள், வெயில் நேரத்தில் வெள்ளை உடுப்பு போட்டால் தான் நல்லமன்னு சொல்வார்கள். ஏனென்றால் கருப்பு உடுப்பு வெயிலை உறிந்து வைத்திருக்கும், வெள்ளை உடுப்பு வெயிலை தெறிக்க விடும். அதாவது வெயில் எங்களுக்குள்ள உடம்புல சேராத வகையில் அது இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிய நான் ஃப்ளைட் ஏற போகிட்டேன். ஃப்ளைட் ஏற போகிற நேரத்தில் எடுத்த வீடியோ தான் இது. எங்களுக்கு லண்டன் போகிற டைமாக இருக்கின்றது. ஸோ அந்த டைமில் சரியான த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏனெண்டா வெளியில் ஹாலிடே முடிச்சது என்று ஒரு எண்ணத்தோட ஒரு கவலையோடையும் போகிற நேரத்தில் எடுத்த வீடியோ தான் இது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான். அதன் போது எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ மிஸ் பண்ணப்பட்டது. அதை நான் இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான இடம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு வடிவான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ரெஸ்டாரண்ட் இடம் தான். அந்த இடத்த நான் இதில் ஆட் பண்ண மறந்ததால் அதை பிந்தி ஆட் பண்ணி உள்ளேன். மற்றும்படி ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போகன் வில்லா, அதாவது கடதாசி பூ மரம் தான் அந்த இடத்தின் முக்கியமான இருந்தது. இது கடைசியாக இரவு காட்சியை அதில் பதிவிடணுமென்றதுக்காண்டி இரவு காட்சியை நான் அதில் பதிவிட்டுள்ளேன். இரவு எனக்கு அவ்வளோ வடிவாக என்னுடைய ஃபோனில் எடுக்க முடியலை. உண்மையிலேயே அழகான இடம், பட் என்னால் எடுக்க முடியலை. நான் அடுத்த நேரம் மழையும் காற்றுமா இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் குளிர் காற்றும் இதாக இருந்தாலும் என்னால் வடிவாக எடுக்க முடியலை. அதோடு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போய் கொண்டிருக்கிற அந்த கட்டத்தை, என்னுடைய ஃப்ளைட் ஏர்போர்ட்டுன்ற இடத்தை நான் அதில் பதிவிடுகின்றேன் பாருங்கள். இதுதான் சென்டரினி ஏர்போர்ட்டில் இடம்.